ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நல்ல மொறுன்னு உளுந்த வடை மெதுவடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெதுவடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து எடுத்துடலாம். நான் இன்னைக்கு இந்த ஒரு கப் அளவு வரைக்கும் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து எப்பவுமே நல்ல உளுந்தா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு 2-3 டைமாவது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து எல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணியில ஊற வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறி வரட்டு. நான் இன்னைக்கு இதை மிக்சியில தான் அரைக்க போறேன். அதனால நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு ஹீட் ஆகாம இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துலாம். தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் எல்லா உளுந்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாமலே அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது. நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். ஓரளவுக்கு நமக்கு நல்லா அரைப்பட்டுட்டு இனி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம 1 கப் அளவு உளுந்து எடுக்கும் போது ஒரு 1/4 கப் அளவு வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் உளுந்த வடைக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஓவரா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு உளுந்த வடை கரெக்டா வராது. இப்போ அடிச்சு எடுத்த எல்லா மாவையும் ஒரு பவுல்ல சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் உளுந்த வடை நல்ல பொறுன்னு நல்ல உப்பி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி கை வச்சு நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுல ஒரு மீடியம் சைஸ்ல உள்ள வெங்காயத்தை சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ்ல உள்ள பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு கொத்து போல கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சீவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வேணாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம உளுந்த வடை சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வடையாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கையில் உருண்டை பிடிச்சி உங்களோட பெருவிரலால் ஹோல் போட்டு பெருவிரலாலே தள்ளி விட்டுக்கோங்க. அப்போ உளுந்த வடை உங்களுக்கு சூப்பராக வரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு உளுந்த வடை. கீழ் சைடு எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மாற்றி போடுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு இதே மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு உளுந்த வடை எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக வெந்திருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் உளுந்த வடை எவ்வளோ சூப்பராக உப்பி இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.